பன்றியினுடைய தவிட்டை தின்பதற்கு கூட அவனுக்கு கிடைக்கல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். ஆனால் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னால், அதுக்காக நான் இப்படியே வாழ்ந்துட முடியுமா, நான் இப்படியே மரிச்சிட முடியுமா? இல்லை, நான் எழுந்து என் தகப்பனாரிடத்திற்கு போய், தகப்பனை உனக்கு விரதமாகவும் பரத்து விரதமாகவும் பாவம் செஞ்சேன்னு என்னை அறிக்கை செய்வேன்னு சொல்லி அன்னைக்கு என்ன சிச்சுவேஷன் அவனுக்கு இருந்துச்சோ அதை தன் தகப்பனாரிடத்தில் போய் சொன்னான். வேதம் சொல்லுகிறது, அவருடைய தகப்பனார் அவனை வாழ வைத்தார். ஒரு சில வேளைகளில் சிலர் குற்ற மனசாட்சியோடு இருக்கலாம். நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன் பாஸ்டர், நான் எவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்ய வேண்டியவன், நான் ஆண்டவருக்காக பயன்பட வேண்டியவன், ஆனால் நான் இப்படி போயிட்டேன், நான் இப்படி கல்யாணம் பண்ணிட்டேன், நான் இப்படி குடும்பத்தை சேர்த்துக்கிட்டேன், நான் இப்படி தெரியாதனமாக இங்கே போயிட்டேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை எல்லாம் போகட்டும், எல்லாம் போகட்டும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ நான் உனக்கு ஒரு